ப்ராஃபிட் மேனேஜர சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி மாசம் என்னோட ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கா? இல்ல லாஸ்ல இருக்கான்றத இந்த வீடியோல பார்த்துப்போம். அண்ட் நான் இந்த மாசம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா? அது எப்படி வந்துச்சுன்றத நான் இந்த வீடியோல என்னோட ஸ்டேட்மெண்ட் காமிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேவைப்படுறவங்க அந்த பார்ட் பாருங்க. இல்லன்னா இந்த என்னோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு தெரிஞ்சு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா? ஏன்னா நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு, அதனால ரிசல்ட் தேவைப்படுதுன்னா, ரிசல்ட்ட மட்டும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம குவார்ட்டர்ல தான் வந்து ரெகுலர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத வந்து ஓப்பன் பண்ணிப்போம். என்னோட நேம் கீழ கிளிக் பண்ணி அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அத கிளிக் பண்ணிப்போம். ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ரியலைஸ்டு கெயின் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க டேட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இந்த டேட் ரேஞ்ச்ல வந்து பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி வரலாம் ஓகேவா? ஸோ மந்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து மந்தோட எண்ட் வரலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், குடுத்து நம்ம அப்ளை பண்ணிப்போம். ஓகே. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்டின்னா, பிப்ரவரி மாசம் நெட்டா ரூ. 27,125 ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் புக் பண்றோம். ஆக்சுவலா வந்து ஜனவரி மாசம் ப்ராஃபிட்டபிளா தான் முடிச்சேன். ஒரு 14,000 நெனைக்கிறேன். ஸோ அப்ப இந்த மாசமும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கேன். ஸோ 2025 ஸ்டார்ட் பண்ணதுலருந்து கன்சிக்யூட்டிவா தொடர்ந்து 2 மாசம் ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கேன் சரிங்களா? அண்ட் முக்கியமான விஷயம், நான் இந்த ப்ராஃபிட் 27,000 பண்ணியிருக்கேன் இல்லையா? இத நான் வந்து எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? டிசம்பர் மாசம் கொஞ்சம் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா, நமக்கு வந்து செட்டப்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. பட் சைக்காலஜி லெவல்ல ப்ராப்ளமா இருந்ததுனால, ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் எக்சர்சைஸ் வந்து பண்ணேன். ஸோ, அதுக்கப்புறம் ஒரு சில மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணேன். ரிசல்ட் வந்து ஓரளவு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டீங்க இல்லையா? இந்த போன மாசம் இப்படி முடிச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ, இதோட யாரோட ரிசல்ட் தேவைப்படுதோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல இது நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி வந்து பெரிய லாஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் எல்லாம் தொடர்ந்து 2 மாசம் இருக்க முடியுதுன்னு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. தேவைன்னா எடுத்துக்கோங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? அண்ட் நம்மளோட ஜர்னல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,900 நம்ம நெட்டா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம சார்ஜஸ்லாம் போச்சு அப்டின்னா ஓகேவா? ஸோ வந்து 2 மாதம் நமக்கு 2025 ஆரம்பத்துலருந்து கிரீனா வந்து வந்திருக்கு. நம்ம வந்து என்ன பண்றோம், நெட்டா மந்த்லி பார்க்குறோம். இதே நீங்க டெய்லி கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு, இந்த 2 மாசத்துல வந்து அதாவது ஜனவரி மாதம் நான் கொஞ்சம் ட்ரேடிங் கம்மியா தாங்க பண்ணேன். ஏன்னா நான் வந்து டிசம்பர் மாசம் வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம், ஜனவரிலருந்து நான் கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நமக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிரீன்ல வந்து முடிஞ்சது. அண்ட் அப்புறம் இந்த மாசமும் என்ன பண்ணேன்னா, சேம் அதே விஷயம் தான். சில டைம்ல வந்து நான் ட்ரேட் பண்ணாம அவாய்ட் பண்ணேன். மத்தபடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எல்லா நாளுமே நான் வந்து மோஸ்ட்லி ட்ரேடிங்க வந்து பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமா 1, 2, 3, 4 5 ட்ரேடிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ் பண்ணியிருக்கோம். மீதி எல்லா நாளும் நம்ம பண்ண ட்ரேட்ல என்ன பண்றோம்? ப்ராஃபிட் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நெட்டா நம்ம ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கோம். ஸோ 2025 ஆரம்பிச்சது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலா நானு இந்த ஒரு ப்ராஃபிட் பண்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண கேப்பிட்டல்ன்னு பார்த்தீங்கன்னா, ₹20,000. நம்ம ப்ரொஃபைல கிளிக் பண்ணிட்டு, அக்கவுண்ட் டீடெயில்ஸ செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கில் ஸ்விட்ச்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் என்னைக்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கனோ, சீக்கிரமாவே ஒரு 10 மணிக்குள்ளேயே ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கனோ, அன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த டிசேபிள் செக்மெண்ட் அந்த கில் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா? இத வந்து நான் எனேபிள் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நான் எப்பப்பலாம் நான் இத எனேபிள் பண்ணி விடுறேனோ, நானே நெனச்சாலும் என்னால என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த டேல இன்னொரு ட்ரேட் வந்து இன்ட்ராடேல இன்ட்ராடேல டெலிவரியே எந்த ட்ரேடுமே நம்ம வந்து பண்ண முடியாம போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஓவர் ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கில் ஸ்விட்ச் 1 ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெகுலரா என்னோட கேப்பிட்டல் என்ன பண்ணுவேன்னா, வெறும் 20,000 அப்படின்ற அந்த ஒரு மார்க்க வந்து நான் ரெகுலரா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த ரூ. 20,000க்கு மேல வந்து ஒரு ரூ. 1,000 ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, ஒரு ரூ. 800 ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ரூ. 6,000 ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவேன்னா, ரெகுலரா அந்த ப்ராஃபிட்ஸ வந்து வித்ட்ரா பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். சப்போஸ் நான் வந்து இந்த ஒரு டேல வந்து எப்பயாச்சும் லாஸ் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, திரும்பவும் எப்போ 20,000 வருதோ அதோட என்ன பண்ணுவேன், என்னோட லாஸ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ரூ. 20,000 வந்ததுக்கப்புறம், திரும்ப எப்போ 20,000க்கு மேல தாண்டுதோ, அந்த 20,000க்கு மேல வந்து ப்ராஃபிட் வரத திரும்ப வித்ட்ரா பண்ணி என்ன பண்ணேன்னா, ஒரே லெவல்ல வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா? ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கேப்பிட்டல் இருந்தா நான் என்ன பண்ணிடுறேன்னா, அதிகமா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணி அதாவது ஒரே ஆர்டர்லயே 2 லாட், 3 லாட் போடுறதுக்கு பதிலா 10 லாட், 15 லாட்ன்னு போவேன். சிங்கிள் ஆர்டர்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, இனிஷியலா நமக்கு லாஸ் வரும்போது பயந்துருவேன். ஸோ நான் ஓவர் ட்ரேட் பண்ணி அன்னைக்குலாம் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கில் ஸ்விட்ச யூஸ் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணாம அவாய்ட் பண்ணேன். 2வது ஒரு ரூ. 20,000 ஒரு கேப்பிட்டல் என்ன பண்ணேன்னா, கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டே வந்தேன். ஸோ இதனால என்ன பண்ண முடியும்னா, ஒரே ட்ரேட்ல அதிகமா ஃபண்ட் என்ன பண்ண முடியும் என்னால, இன் அ உள்ள வந்து ஆட் பண்ண முடியாம போனதுனால, ஸோ எனக்கு லாஸ் ஆனாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும், நான் ஒட்டுமொத்த கேப்பிட்டல் லாஸ் பண்ணாலும் ரூ. 20,000 லாஸ் பண்ணேன். ஸோ இந்த ரூ. 20,000 என்ன பண்ணலாம் என்னால ஈஸியா ரிகவரி பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஒரு அமௌண்ட்ட சூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா, அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தேன். நிஃப்டில மட்டும் தான் நான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவேன். அத விட்டா சென்செக்ஸ் மத்த எந்த இண்டெக்ஸ்மே நான் வந்து கை வைக்க மாட்டேன். நான் வந்து 90% ஆஃப் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில மட்டும் தான் பண்ணியிருக்கேன் சரிங்களா? மீதி 10% தான் சென்செக்ஸ்ல பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 2 மெத்தட் ஆச்சா?
3வது மெத்தடு நான் என் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணாலுமே, அத வந்து என் பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்க மாட்டேன். அது ஸ்ட்ரெய்ட்டாவே என்ன பண்ணிடுவேன் அப்டின்னா, என்னோட பெண்டிங் இஎம்ஐஸ்லாம் இருக்கு இல்லீங்களா? ஸோ அந்த பெண்டிங் இஎம்ஐஸ முடிக்கிறதுக்கு வந்து அப்படியே செலவு பண்ணிடுவேன். அப்படி இல்லன்னா, அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்க அம்மாவோட அக்கவுண்ட்டுக்கு மாத்திப்பேன். ஏன்னா, என்னோட தப்புகள்லாம் நான் பண்ணது என்ன பண்றேன் நானு, ஒவ்வொன்னா நோட் பண்ணி வச்சுட்டு அத சால்வ் பண்ணிடுவேன். என்னன்னா, 1 வந்து ஓவர் ட்ரேட் பண்றது. அதுக்கு கில் ஸ்விட்ச். 2வது ஃபண்ட் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, ஹியூஜ் லாட்டா போடுவேன். அத கம்மி பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட கன்டினியூஸா மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தேன். 3வது நான் டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ் வித்ட்ரா பண்ணாலும், என் பேங்க் அக்கவுண்ட்ல காசு வந்து குமுலேட்டிவா ஆட் ஆயிட்டே போகும்போது, நான் என்னைக்காவது லாஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்னா, என் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற காசு தூக்கி என்ன பண்ணுவேன், ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போடுவேன். ஸோ அப்படி போடும்போது என்ன பண்ணேன் நானு, எடுத்த ப்ராஃபிட்ஸ எங்க கேப்பிட்டல் அக்கவுண்ட்ல இருந்து லாஸ் ஆகும். பிளஸ் நான் இதனால பண்ண ப்ராஃபிட் லாஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண என்ன பண்ணேன்னா, அத அப்படியே என்னால எங்க வந்து அக்சஸ் பண்ண முடியாத ஈஸியோ, பேரன்ட்ஸ் கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், மணிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணதுனால, என்னால என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னா, தொடர்ந்து 2 மாசமா ப்ராஃபிட்டபிளா இருக்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, நான் எடுத்த சைக்காலஜிக்கல் எக்சர்சைஸ். சரிங்களா? ஏன்னா, இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணி தான் இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா வந்து நம்ம சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கோம். அத நம்ம ஓவர்கம் பண்ணி வரணும்னா டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாரி ஒரு ஷார்ட் கட்ட பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ கிரீனா வந்து கொண்டு வர ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபண்ட் வந்து நம்மகிட்ட மந்த்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 டூ 10 டேஸ் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா ஏன்னா இஎம்ஐலாம் போறதுனால கேப்பிட்டல் நம்ம குடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ திரும்பவும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து எப்ப நம்ம கேப்பிட்டல் ரெடி ஆகுதோ, அப்பதான் திரும்ப ட்ரேடிங் வந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாசம் நம்ம ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம். மார்ச் மாசம் ப்ராஃபிட்டபிளா முடிக்குமா? இல்லையா? இல்ல இந்த மாசத்தோட திருப்பி நம்ம லாஸ் பண்றோமா? அப்படின்றத நம்ம ஏன்னா, ஒரு மாசத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு மாசம் ஆட் ஆகாது. அந்த மாசம் நீங்க என்ன மாரியான ஒரு மெத்தட ஃபாலோ பண்றீங்க? எப்படி நீங்க வந்து உங்களோட மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா, ரிசல்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்ப்போம் நம்ம வந்து ஹேட்ரிக்கா கிரீன்ல இருக்கிறோமான்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் மந்த் நம்ம இதே போல என்ன பண்ணுவோம்னா, என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷீட் வந்து போடுவேன். அது ஈவன் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். சரிங்களா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ரெக்கார்டட் கிளாஸ்க்கான ஒரு ப்ரமோஷனல் பார்ட் தான். வேணுன்றவங்க இத பாருங்க. இல்லனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் யூஸ் பண்ற மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் அனாலிசிஸ் வந்து ஒரு வீடியோ கிளாஸா ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க இத பத்தி கத்துக்கிட்டு நீங்களும் வந்து உங்க ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து வாங்கி படிக்கலாம். இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி பாருங்க. சரிங்களா? என்னால வந்து இப்போ நீங்க வச்சிருக்க அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க WhatsAppல மெசேஜ் பண்ணி பேசுனீங்கன்னா, கொஞ்சம் பிரைஸ் வந்து உங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க வாங்கி படிங்க. எனக்கு இல்ல அது மேல தேவையில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். சரிங்களா? அண்ட் இதுல டாபிக்ஸ்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க் கூட நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கலாம். என்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இங்க வந்து ஒரு 49 டாபிக் போட்டிருப்பேன். இது இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த ரெக்கார்டட் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கூட, டெய்லியுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, 2 ஹவர்ஸ் வந்து Google Meetல லைவ் மார்க்கெட் செஷன் வந்து நான் வரேன். நமக்கு டெலிகிராம் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கானது. அதுல லைவ் மீட்டிங் வந்து போட்டுட்டுனா, நீங்க என்ன பண்ணலாம், அந்த மீட்டிங் கூட நீங்க வந்து Google Meetல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஏன்னா, நம்ம ரெக்கார்டட் கிளாஸ் தாண்டி லைவ் மார்க்கெட்ல நம்ம எப்படி பார்க்கணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சது ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். நம்ம வந்து ட்ரேடிங் பொறுத்தவரையிலும் வின் ஆர் லாஸ். நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்றோம் மணிய, சைக்காலஜிய அண்ட் நம்ம ட்ரேட வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோம். இது 3ல தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து தப்பா நெனச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நீயே வந்து ப்ராஃபிட் பண்றது இல்ல. ஆனா நீ வந்து குரு அப்படின்ற மாரிலாம் ஜஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்றேன்னா, இப்ப அதிகமா வந்து நான் எதுலயுமே YouTubeல எல்லாமே ஃபோக்கஸ் பண்றதில்ல. நான் செல்ஃபா டெவலப் பண்ணி வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதையும் தாண்டி எனக்கு வந்து ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகுள் இருக்கிறதுனால, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்ன்றதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த ஒரு கிளாஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா இன்கம்க்காக நான் ரெடி பண்ணாலுமே, நான் என்னோட கமிட்மெண்ட் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நான் வந்து உங்களுக்கு குடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த கிளாஸஸ்க்கு யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ, நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்ஸர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி தான் குடுத்துட்டு இருக்கறதுனால, தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கி படிச்சு பாருங்க. ஏன்னா அது வந்து லைஃப் டைம் உங்களுக்கு அக்சஸ் எல்லாமே கிடைக்கும். லிமிட்டட் டைம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இல்லன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பார்ட்ட வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.